காரமாக இருக்க ஐட்டங்கள் இந்த வரமிளகாய் பச்சை மிளகாய் போட்டு சாப்பிடக்கூடாது சார். நல்ல நல்ல சாப்பாடு இருக்குது நம்மளதில். தெனை, குதிர் மசாலு, ஒன்றுமில்லை சார். பழைய சோறு நேற்று நைட்டு மிச்சமான சாப்பாட்டை ஒரு பானையில் போட்டு வச்சிங்கன்னா அடுத்த நாள் கஞ்சி. கேரளா பூரா கஞ்சி வெள்ளம் தானே சாப்பிட்டாங்க. ஒரு காலத்தில் கஞ்சி வெள்ளம் மிச்சமாக இருக்க கஞ்சி, இந்த தண்ணி சாப்பிட்லாம், சோட்டோடு சாப்பிட்லாம். வெயில் காலம் இருக்கிற வரைக்கும் தண்ணி 1 லிட்டர் அதிகமாக சாப்பிடணும். யூஸ்வலாகவே தண்ணி நீங்கள் குறைவாக சாப்பிட்றாள், அதனால ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிடும், ஹீட் ஸ்ட்ரோக் வரும், உடம்புல வேர்வை அதிகம் வந்துன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. நீங்கள் சாப்பிட்றது தண்ணி. யூரின் அடிக்கடி வருதா பார்த்துக்கோங்க. யூரின் சரியாக வரலன்னா உங்கள் இன்டேக் ஆஃப் வாட்டர் இஸ் லெஸ். யூ ஷுட் டேக் மோர் வாட்டர், மோர் வெஜிடபிள்ஸ், மோர் ஃப்ரூட்ஸ். எனி டைப் ஆஃப் வெஜிடேரியன் டயட் இஸ் குட். காரமாக இருக்க மசால் தோசை சாப்பிட்டீங்கன்னா காரம் ஜாஸ்தி ஆகும். இந்த வெயில் காலத்தில் ஒத்து வராதுங்க. நிறைய மென்டல் டிசார்டர்ஸ்லாம் வர்றதுக்கு காரணம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ யங்ஸ்டர்னாக்கா ஏதாவது லவ் ஃபெயிலியர் இருக்கலாம், இல்லை லவ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், நிறைய சொசைட்டியில் ப்ரெஷர் இருக்குது. அந்த மென்டல் ஹெல்த்லாம் எப்படி சார் நம்ம பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க? 80% of the diseases are from organ related disorder. WHO definition என்ன சொல்கிறாங்க? physical health, mental health, intellectual health, spiritual health and financial health and reputational health. ஓகே, இவ்வளோ ஹெல்த் இருக்கா சார்? என்னன்னா, நான் பிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சேன். உச்சி மீது வானிடிந்து வீழினும் அச்சமில் மனசு தானே காரணம். கரெக்ட். அந்த மனசு நீங்க ஸ்ட்ராங் பண்ணாதான் ஹெல்த்தி மைண்ட் இஸ் ஹெல்த்தி பாடி. மனசு நல்லா இல்லைன்னா வியாதி வந்துடும். சைக்கோசொமேட்டிக் டிசார்டர். பிரம்ம முகூர்த்தத்தில் அமிர்த வேளையில் எழுந்திரிங்க, 5 மணி வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணு, 5லேருந்து 6 வரைக்கும் நீ புக்கை படி, ஏதோ ஒரு நல்ல புக்கை படி. ஸ்கூலுக்கு போகிறவனா ஸ்கூல் புக்கை படி, இல்லைன்னா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்கை படி. அப்புறம் 6-6:30 மணிக்கு டிஃபன் சாப்பிடு, பாதி வயிறுக்கு சாப்பிடு, நிறைய தண்ணி குடி. ஆஃபீஸ் போ, ஆஃபீஸ் 9 மணிக்கு தான் உங்களை வர சொல்கிறாங்க, 8:30 மணிக்கு போ, வேலையை ஆரம்பி, மத்தியானம் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடு, அப்புறம் நைட்டு நல்லா சாப்பிடுங்க, 1 மைல் நடங்க. ரெஸ்ட் வைல் ஆஃப்டர் லஞ்ச், வாக் அ மைல் ஆஃப்டர் டின்னர். நமக்காக சாப்பிட்றதில்ல, நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காகவும் நம்மகிட்ட இருக்க ஊழியர்களுக்காக தான் ஆகாரம் சாப்பிட்றது. அளவாக சாப்பிடுங்க. யூ கேன் ஈட் மட்டன், நான்வெஜிடேரியன் கூட சாப்பிட்லாம். வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க. மீன், சிக்கன், மட்டன்லாம் டெய்லி சாப்பிடணும் அவசியம் இல்லை. முட்டை சாப்பிட்றீங்களா, 2 முட்டை வாரத்துக்கு சாப்பிடுங்க. ஆகாரத்தில் கேலோரிஸ் வரும். ஸ்ட்ரென்த், மேன்ஸ் ஸ்ட்ரென்த் கம்ஸ் ஃப்ரம் எக்ஸசைஸ். உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், கடவுளோட கனெக்ட் பண்ணிக்கணும். மென்டல் எக்ஸசைஸ், இன்டலெக்சுவல் எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் இருந்தால் உங்களை நல்ல மனுஷன்னு சொல்லுவாங்க. ஓவராக வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, தேவைக்கு அதிகமாக வந்து ஒரே நாள்லேயே பண்ணுறது, இப்போ தொடர்ச்சியாக நிறைய இந்த இன்டர்மீடியட் டயட்லாம் ஃபாலோ பண்ணுறது, சாப்பிடாமலே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன மாதிரியான ஆபத்துகளை உருவாக்கும்னு நினைக்கிறீங்க? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறது ஈஸி. கண்ட ஐட்டத்தெல்லாம் சாப்பிட்லாம். சாக்லேட் சாப்பிட்லாம், பிரியாணி சாப்பிட்லாம், பாதாம் அல்வா சாப்பிட்லாம், என்ன வேணால் சாப்பிடலாம். ஆனால் குறைக்கிறது கஷ்டம். குறைக்கிறதுக்கு 4-5 டெக்னிக் இருக்குது. யாரோ சொல்கிறாங்க பேலியோ டயட்டுங்கிறாங்க, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்ட்டுங்கிறாங்க, ஒன்லி வாட்டர் டயட்டுங்கிறாங்க. அவசியமே இல்லை. அதெல்லாம் நல்ல ஐடியா தான். நான் என்ன சொல்கிறேன், சப்போஸ் நீங்கள் உங்கள் வெயிட் அதிகமாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு BMI அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. டாக்டர் சொன்னீங்கன்னா BMI 25, 26, 27 மேலே இருக்கப்படாது. பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஆமாம், பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஸோ உங்களுக்கு 30, 35 ஓவர் வெயிட், 40 வந்துச்சுன்னா யூஆர் இன் ஒபீஸ் பேஷண்ட். 45க்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு எல்லா விதமான வியாதி வரும். இப்போ நல்லா சொல்லி கேட்டுக்கோங்க. 1 பிளட் ப்ரெஷர் வரும், 2வது ஹார்ட் அட்டாக் வரும், 3வது பிரெயின் அட்டாக் வரும், 4வது ஸ்லீப் அப்னியா வரும். நாம் ஏன் பணத்தை சம்பாரித்து டாக்டருக்கு பணத்தை கொடுக்கணும்? நம்ம ஹெல்த்தை நல்லா பார்த்துக்குவோம். சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். அதனால் உங்கள் உடம்பை பார்த்து தான். உங்கள் ஒய்ஃபு ரொம்ப முக்கியம். அந்தம்மா அழுக வைக்காதீங்க. நீங்கள் இன்டென்சிவ் கேரில் படுத்துக்கலாம். அந்தம்மா வெளியே உட்காந்து அழுதுட்டுருப்பா. நீங்கள் சம்பாதிச்ச 5 லட்சம் 6 லட்சம் நாங்கள் வாங்கிட்டோம். தயவு செய்து உங்கள் ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஹெல்த் இஸ் வெல்த். சார், அதுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும்? ரெகுலராக டைம் எடுத்து பண்ணலாமா? ஒரு 1 year 2 years கூட டைம் எடுத்துக்கலாமா? இல்லை ஃபாஸ்ட்டாக ஹரி பண்ணுறாங்கல்ல, அது தப்புன்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் பேர் வருவாங்க, 100 கிலோ வெயிட் என்ன சார் பண்ணுதுன்னு. ஒரு மாதத்துக்கு 1 கிலோ குறையா, 10 மாதத்தில் 10 கிலோ குறையும், 2 வருஷத்தில் 20 கிலோ குறையும். அப்படி தான் பண்ணணும். ஏன் ஃபாஸ்ட்டாக குறைக்கணும்? சரி, எனக்கு கல்யாணம், என்ன வயசு 26, 30 பண்ணால் போதும். கரெக்டா?